ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து இன்ஸ்டன்ட் எக் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மசாலா வந்து நம்ம வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சே நம்ம செய்வோம். ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், மறுபடியும் இதே போல் நீங்கள் வந்து செய்வீங்க. இந்த மசாலா வந்து டக்குன்னு நம்ம செய்யலாம், வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இது வந்து அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்கும். இதை போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் வந்து இந்த எக் மசாலா செய்கிறேன். முதல்ல நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். அதில் வந்து 2 பெரிய பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது வந்து காரத்துக்கு உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அது சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்குது. இது இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நான் வந்து ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் சேர்த்துட்டு இது வந்து பொரியட்டும். நம்ம வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கோம். அது வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கோம். அதுவும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இது வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கி கொடுக்கலாம். இது வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அது வரைக்கும் வதக்கி கொடுக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இது வந்து வெங்காயம் வதக்கிறதுக்கு அண்டி நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். இது வந்து கலர் மாறி வரணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும், இந்த மசாலா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இது வந்து ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயமும் மசாலாவும் சேர்ந்து நல்லா ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து மசாலா சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துருக்கேன். நான் 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி இது சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த மசாலாலாம் சேர்ந்து ஒன்றா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். நம்ம இப்போ இது கூட இன்னும் டேஸ்டியாக இருக்கிறதுக்கு நான் வந்து 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன். தயிரும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து தயிர் அடித்து எடுத்துக்கலாம். நான் வந்து தயிர் அடிக்கல, அப்படியே சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வர வரைக்கும் நம்ம வந்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம தயிர் சேர்த்து செய்யும் போதோ நமக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காக வரும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்ட பிறகு இது வந்து நல்லா கொச்சி வரட்டும். அதுக்கப்புறமா ஒரு முறை நம்ம கலக்கிட்டு அதுக்கப்புறம் இது வந்து நல்லா கொச்சி எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம மூடி போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மீடியம் சிம்மில் வச்சுக்கலாம். இது பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து மூடி ஓப்பன் பண்ணலாம். எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முறை நம்ம கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கட்டும்ன்றதுனால நான் வந்து தண்ணி ஜாஸ்தி சேர்க்கலை. நீங்கள் எதனா செய்கிற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னாக்கா நீங்கள் வந்து தண்ணியாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நம்ம வந்து எக் மசாலா செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற முட்டை எல்லாம் மெதுவாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து சட்டுன்னு நம்ம வந்து கரண்டி போடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடலாம். முட்டை சேர்த்துட்ட பிறகு நம்ம வந்து கரண்டி எடுத்து மசாலாவெல்லாம் முட்டை மேலே சேர்த்துக்கலாம். எதுக்குன்னா நம்ம வந்து முட்டை திருப்பி போட்டோம்னா அந்த எல்லோவோ ஒயிட்டோ தனித்தனியாக ஆகிடும். அதனால் நம்ம வந்து திருப்பி போட போகிறதில்ல. நம்ம வந்து மீடியம் சிம்மில் வச்சே நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த மசாலா வந்து முட்டையில் எல்லாம் ஏறும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ வந்து முட்டை மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் வந்து கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன். நல்லா இது வந்து நல்லா ஒரு திக்னஸாக இருக்குது இந்த மசாலா வந்து. நீங்களும் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வந்து ஆப்ஷனல் தான். இந்த கிரேவி வந்து அதுக்கப்புறம் குல்ச்சா கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.